Hi student, நம்ம class 10 bridge course பார்க்குறோம். class 9 முடிச்சிட்டு 10th வர்றவங்களுக்கான ஒரு ஷார்ட் கோர்ஸ். ஓகே, இதில் டே 7 பார்க்குறோம். ஆல்ரெடி டே 6 வரைக்கும் யூஸ்ஃபுல் கான்செப்ட்ஸ் போட்டிருக்கோம். நீங்கள் ஃபர்தராக செக் பண்ணி பாருங்கள். இப்போ டே 7 ஜாமெட்ரிக்கில் பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பாயிண்ட்னா எப்படி இருக்கும்? இப்படி ஒரு டாட் வைப்போம், அதுக்கு ஒரு நேம் பண்ணணும். இதெல்லாம் தான் பாயிண்ட். ஓகே, பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி. இதே இது லைன் சொன்னோன்னா இதுக்கு பேர் தான் லைன் ஏபி. ரெண்டு சைடும் ஆரோ மார்க் இருக்கும். ஆரோ மார்க்கோட மீனிங் இப்படியே போயிட்டே இருக்கும், இன்ஃபைனைட். லைன் செக்மெண்ட் அப்படின்னா ரெண்டு கார்னர்லையும் டாட் ஏபி. இது வந்து இன்ஃபைனைட்டாக போகாது, ரெண்டு சைடும் ஆரோ மார்க் இருந்தால் தான் போகும். அப்போது செக்மெண்ட்னா ஒரு போர்ஷன், அதான் ஏபி. இந்த ஏபி அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு கூட மீன் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் லைன் செக்மெண்ட். இந்த லைன் செக்மெண்ட் ஏபி. ஓகே, நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ். ஆங்கிள்ஸ்ல என்ன இருக்கு? அக்யூட் ஆங்கிள்னா எப்படி இருக்கும்? லெஸ் தென் 90 எல்லாமே அக்யூட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள் அப்படின்னா எக்ஸாக்ட்லி 90 டிகிரி மேக் பண்ணும். அப்டியூஸ் ஆங்கிள்னா கிரேட்டர் தென் 90 டிகிரி. அதுக்கு நம்ம ஒரு டயக்ராமா பார்க்குறோன்னா ஒரு இது ஒன் ஆஃப் த அக்யூட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள்னா ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ரெண்டு லைன் பெர்பெண்டிகுலராக மீட் பண்ணால் அங்கே தான் நமக்கு 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னா இந்த மாதிரி மோர் தென் 90 டிகிரி இருக்கும். இதுக்கு பேர் அப்டியூஸ் ஆங்கிள். கிளியர்? நெக்ஸ்ட் பேர்ஸ் ஆஃப் ஆங்கிள் என்ன பார்க்குறோம்? லீனியர் பேர்னா என்னன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் மேக் பண்ணுற ஆங்கிள். சம் ஆஃப் திஸ் அட்ஜசன்ட் ஆங்கிள் ஈக்குவல் டு நமக்கு என்ன இருக்கும்? 180 டிகிரி. லீனியர் ஆங்கிள்னாலே சம் ஆஃப் தி ஆங்கிள் ஈக்குவல் டு 180 டிகிரி. கிளியர்? இப்போ இந்த லைன் மேலே மேக் பண்ணுற ஆங்கிள் என்ன இருக்கும்? 180 டிகிரி. அப்போ சம் ஆஃப் திஸ் அண்ட் திஸ், இது ஒரு 20, இது வந்து ஒரு 160. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 180 கிடைக்கணும். இதுக்கு பேர் தான் லீனியர் பேர்னு சொல்கிறோம். அடுத்து என்னது? வெர்டிக்கலி ஆப்போசிட். எப்பவுமே வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். எங்கே கிடைக்கும்? ரெண்டு லைனு இப்படி இன்டர்செக்ட் ஆகும்போது இதுக்கு இதுதான் வெர்டிக்கலி ஆப்போசிட். இது 20னா இதுவும் 20, இது 40னா இந்த சைடு 40. இது பேர் தான் வெர்டிக்கலி. இதுக்கு இது ஆப்போசிட், இதுக்கு இது ஆப்போசிட். இது பேர் தான் வெர்டிக்கலி ஆப்போசிட். கிளியர்? நெக்ஸ்ட் பேரலல் லைன்ஸ். பேரலல் லைன்ஸ் எப்படி இருக்கும்? ரெண்டு லைனும் டச் ஆகாமல் இருக்கணும், அதுதான் பேரலல் லைன். இது மேலே ஒரு தேர்ட் லைன் இருக்கும். அதில் ஆல்டர்னேட் ஆங்கிள்னா இதுக்கு இது ஆல்டர்னேட் ஆங்கிள். அதே லைன், அந்த லைன் மேலேயே லெஃப்டில் ஒரு ஆங்கிள், ரைட்டில் ஒரு ஆங்கிள். இதுக்கு பேர் தான் ஆல்டர்னேட் ஆங்கிள். எப்பவுமே ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இது 30 டிகிரினா இதுவும் 30 டிகிரி. கிளியர்? நெக்ஸ்ட் கான்செப்ட் ட்ரையாங்கிள் பேசிக்ஸ். ட்ரையாங்கிளில் என்ன இருக்கும்? 3 சைட்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஆங்கிள், அந்த ட்ரையாங்கிளில் இருக்கிற எல்லா ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 180 டிகிரி. சம் ஆஃப் ஆல் ஆங்கிள்ஸ் இன் ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். ட்ரையாங்கிள்ஸில் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னா 2 சைட்ஸ் ஆர் இதுவும் இதுவும் ஈக்குவல். 2 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இங்கே ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸ்கேலன் ட்ரையாங்கிள்னா நோ சைட்ஸ் ஆர் ஈக்குவல். எந்த சைடும் ஈக்குவலாகவே இருக்காது. இது 2னா இது 4, இது 6, சம்மந்தமே இல்லாமல் 3 டிஃபரெண்ட் வேல்யூஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ என்னெல்லாம் ரிவைஸ் பண்ணமோ அதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். என்ன கொடுத்துருக்கேன்? லீனியர் பேர் சம். லீனியர் பேரில் சம் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும்? ட்ரையாங்கிள் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. இந்த ட்ரையாங்கிள்ஸில் இருக்க ஆங்கிளை ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? அதை ஆன்சராக எழுதுங்க. நெக்ஸ்ட் ட்ரா எ ஸ்கேலன் ட்ரையாங்கிள். ட்ரா எ ஸ்கேலன் ட்ரையாங்கிள்னா ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்கேலன் ட்ரையாங்கிள். அதோட மெஷர்மெண்ட் வேல்யூஸ் மட்டும் நீங்கள் எழுதுனா போதும். அதை தான் நம்ம கமெண்ட்டில் பண்ண முடியும். ஓகே, இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கான்செப்ட்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.